வாழ்க வளமுடன். திருமந்திரத்தில் கால சுழற்சி என்ற தலைப்பில் சில பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தலைப்புக்கான அர்த்தம், அந்த தலைப்பை தொட்டு இருக்கக்கூடிய பாடல்களில் எந்த விதமான நுட்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தான் இன்றைக்கி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இருக்கோம். ஃபஸ்ட்டு கால சுழற்சி அப்படின்னா, இப்போ நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு பிடிச்ச மாட்டம் சில காலங்கள் இருந்திருக்கும். நம்ம மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ்ந்த காலங்கள் அப்படின்னு. இன்னொன்று நமக்கு பிடிக்காத துன்பப்பட்ட துக்கப்பட்ட துயரப்பட்ட நிலைகள்லையும் வாழ்க்கை இருந்திருக்கும். ஸோ இந்த வாழ்க்கை அப்படின்றது நாம் அமைச்சிக்கிட்ட விஷயத்தில் இருந்திருக்காது, விதிப்படி அமைஞ்ச விஷயமாக தான் இருந்திருக்கும். ஆனால் நாம் விருப்பப்பட்டபடி அந்த வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இருக்க கஷ்டத்துலேருந்து மேற்கொண்டு கஷ்டப்படக்கூடிய சூழலுக்குள்ளே தான் சிக்கியிருப்போம். ஸோ இந்த சுழல்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போக முயற்சி செஞ்சாலும் அந்த சுழல் வந்து விடாது, பிடிச்சி இழுத்து அதுக்குள்ளேயே சுழட்டி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கை 90% பேரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, விருப்பப்பட்ட மாற்ற நிலையில் இருக்கலாம். அவங்களுடைய லக்ஸரி லைஃபு இல்லை இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அதில் மனம் ஒன்றி இருக்கா, மகிழ்ச்சியாக இருக்காங்களா, ஆனந்தமாக இருக்காங்களா, அமைதியான வாழ்க்கை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. மனம் அப்படின்றது ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு ஒரு சுழலுக்குள்ளே மாட்டி சிக்கி தவிக்கிற மாட்டோம், நகர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். இதை தான் கால சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமந்திரத்தில் சொல்லியிருப்பாங்க. இதையே மனித வாழ்க்கை அப்படின்ற ஒரு நிலையில் இந்த தேகத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் வந்து திருமந்திரத்தில் சொல்லியிருப்பாங்க. மனிதன் அப்படின்றது பிறக்கிறான், வாழ்கிறான், திரும்ப இறக்குறான். இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற ஒரு சக்கரத்துக்குள்ளேயே இந்த வாழ்க்கை அப்படின்றது சுழண்டுக்கிட்டு இருக்கு. பிறந்தா இறப்பு எப்படி நிச்சயமோ அதே போல் இறந்தா பிறப்பு அப்படின்றது நிச்சயம். ஸோ இந்த ஒரு சுழலுக்குள்ளே சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையிலேருந்து மீண்டு ஒரு நன்னிலைக்கு போகிறதுக்கான முயற்சிகளை மனிதன் எடுக்கிறதுக்கு எந்த விதமான நுட்பங்களை பயன்படுத்தணும் அப்படின்றத தான் அந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. அது நாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த மனித தேகத்திலேருந்து இன்னும் உயர்ந்த தேகத்துக்கு போகிறதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு அறிவுலேருந்து 6 அறிவுக்கு வந்த மாட்டோம். இந்த 6 அறிவுலேருந்து அடுத்த நிலைக்கு பயணப்படுறதுக்கு மட்டும் கிடையாது. இந்த வாழ்க்கை இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வை கூட நமக்கு பிடிச்ச மாட்டோம். இப்போ நாம் எப்படியாப்பட்ட சூழலில் வேணால் இருக்கலாம். அதிலிருந்து மேம்பட்ட நிலைக்கு போகணும் அப்படின்னோம்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய நுட்பங்களை நாம் பயன்படுத்தினாவே நமக்கு பிடிச்ச மாட்டம், விருப்பப்பட்ட மாட்டம், ஒரு வாழ்க்கை நிலையை வந்து அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னால் அதில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த தலைப்பு தொட்டு இருக்கக்கூடிய பாடல்களோட முதல் வரி என்னென்னா, மதிவட்டமாய் வரை ஐந்தும் நாடி அப்படின்னு சொல்லிட்டு முதல் வரி கொடுத்துருப்பாரு. மதிவட்டம் அப்படின்றத கொஞ்சம் நுட்பமாக நம்ம புரிஞ்சுக்கணும். மதி அப்படின்றத வந்து முழுமதின்னு சொல்லுவாங்க, முழு நிலவு. மதி வட்டமாயினாலும் முழு நிலவு தான். ஏன்னா நிலவோட வட்டம் அப்படின்ற ஒரு நிலையை எங்கே பார்க்க முடியும் அப்படின்னோம்னா, நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் பார்க்க முடியும். மற்ற நாள் வந்து வட்டமாக பார்க்க முடியாது. அது ஏதோ ஒரு ஷேஃபில் வந்து ஒரு பக்கெட்டு குறைஞ்சி தான் இருக்கும். முழு வட்டமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னோம்னா அது பௌர்ணமி தினம் அன்னைக்கு தான். இந்த பௌர்ணமி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்படி குறிப்பிடுவாங்கன்னா, சூரியன்கிட்டருந்து அப்படியே வெளிச்சத்தை ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை, அழகாக ரொம்ப பொலிவாக நல்லா முழுசாக ஒரு தேஜஸோட ஒளியை வந்து உமிழக்கூடிய தன்மையில் இந்த நிலவு காட்சி அளிக்கும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, சூரியன்கிட்டருந்து அப்படியே ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது வந்து மதிவட்டமாய் வரைய இந்தும் நாடி அப்படின்னு சொல்கிறாங்க. வரைய இந்தும் அப்படின்னா வரையறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த கண்ணில் பார்க்குறது, காதில் கேட்குறது, நுகர்றது, பேசுகிறது, தொட்டு உணர்தல், இந்த 5 புலன்கள் மூலமாக தான் வாழ்க்கை அனுபவங்கள் இருக்குது. இந்த வாழ்க்கையை வந்து வரையறுத்து வாழை எப்படி நகர்த்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா, இந்த 5 புலன்களுக்கு இன்பம் தரக்கூடிய நிலையில் இந்த வாழ்க்கையை வந்து நகர்த்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 5 புலன்களும் எதன் ஆற்றலை கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் தான் சொல்லுவாங்க. இந்த மனம் அப்படிங்கிறது இந்த 5 புலன்கள் தொட்டு எதுலலாம் இன்ப துன்ப நிகழ்வுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோ அதில் வந்து எது தேவையோ அதை நோக்கி நம்ம நகர்த்திக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மனம் அப்படின்ற ஒரு நிலையை சந்திரக்கலை அப்படின்ற அந்த சந்திரனோட வந்து தொடர்பு படுத்தி பார்ப்பாங்க. ஸோ இந்த மனம் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, இந்த முழுமதி பௌர்ணமி நிலவு போல் சூரியன்கிட்டருந்து முழுமதி எப்படி ஒளியை வாங்கி பிரதிபலிக்குதோ அதே போல் சூரியன் அப்படிங்கிறது இங்கே அறிவுன்னு சொல்லுவாங்க. அறிவோடு இணைஞ்சு அறிவின் ஒளியை வாங்கி அதை பிரதிபலிக்கக்கூடிய நிலையில் இந்த மனமானது இயங்கிக்கிட்டு இருக்கணும். அப்போ இந்த மனம் இந்த புலன்கள் தொட்டு நகரக்கூடிய நிலைகள் எல்லாத்தையுமே அறிவை கொண்டு விளைவறிந்த விழிப்பு நிலையோடு நாம் செய்ய கற்றுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த அறிவோடு ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னா அதோட விளைவு எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்றத தெரிஞ்சு திட்டம் போட்டு கரெக்டாக காய் நகர்த்துற மாட்டோம் செய்யக்கூடிய செயலை தான் வந்து அறிவார்ந்த செயல்னு சொல்லுவாங்க. விளைவு அறிந்து அந்த விளைவை வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக நகர்த்திக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல் இந்த மனம் அப்படின்றது புலன்கள் தொட்டு நகர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த வாழ்க்கை பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய விருப்பப்பட்ட நிலைக்கு இந்த வாழ்க்கையை நாம் மாற்றிக்கிறதுக்கும் அமைச்சிக்கிறதுக்கும் வாழ்க்கை நிகழ்வுகளை உருவாக்குறதுக்கும் இந்த மனமானது அறிவின் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய நிலையில் இந்த வரை ஐந்தையும் நாடி இந்த வாழ்க்கையை நகர்த்த கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான்
இந்த முதல் வரியில் சொல்லியிருக்காங்க. இதை தொட்டு இருக்கக்கூடிய சில பாடல்கள், அடுத்தடுத்த வரிகள் அப்படிங்கிறது இன்னும் பலவிதமான நுட்பங்கள். இப்போ வந்து இந்த மனம் அப்படின்றது அறிவோடு இணையிறதுக்கு நாம் வந்து எந்த விதமான நுட்பங்களை கையாளணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிச்சயமாக தொடர்ச்சியாக நான் அதுக்கான வீடியோக்களையும் பதிவிடுறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.